முறுக்கு பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல முட்டியம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணடிய காணாண்டி இந்த பேராண்டி அரையங்குளம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 30 அடி ஆழத்திற்கு மண்ணை அளிக்கின்றவர்கள் இவர்கள். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல். ஆறு செத்து போய்விட்டது. ஆறு செத்து விட்டது என்று எப்படி சொல்லுகிறாய் சீமான்? ஆற்று கரையில் இருக்கிற பனை தென்னை பாக்கு மரங்கள் கழுத்து முறிந்து செத்து போய்விட்டது. ஆறு செத்து போய்விட்டது. ஆறு செத்துருச்சு. இந்த 32 ஆறையும் நான் மீட்டு வாக்கம் செய்யணும். என்னால மணலை உருவாக்க முடியாது. என்னால அவன் குடஞ்சி வித்திருக்காம பாருங்க கல்குவாரின்னு மலை, அதை உருவாக்க முடியாது. சினிமா இல்ல செட்டு போட்டு வைக்கிறதுக்கு. என் பிள்ளைகளுக்கு எனக்கு எனக்கு என் தாத்தன் என் பாட்டன் கார் வாங்கி வைக்கல, மாளிகை கட்டி வைக்கல, வங்கியில கோடி ரூபாய் எனக்கு வட்டிக்கு போட்டு வைக்கல. என்ன செஞ்சுட்டு போனா? என்னை குடிசை வீட்டுலதான் விட்டு போனா. உழுது வரைக்க 4 ஏக்கர் நிலம் விட்டு போனா. ஆனா என்ன விட்டு போனா? ஏரிய வச்சுட்டு போனா, ஆற வச்சுட்டு போனா, குளத்தை வச்சுட்டு போனா, மரத்தை வச்சுட்டு போனா, மலையை வச்சுட்டு போனா, நல்ல காத்த வச்சுட்டு போனா, குடிக்க தண்ணி வச்சுட்டு போனா. ஆனா இன்னைக்கு இது எல்லாம் நாசமாயிருச்சு. நீ நானும் நம்ம பிள்ளைகளுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறோம் என்பதை நீ யோசிக்கணும். 190 பேர் கருதிங்கிறான், 190 பேர் பால் குடிக்கிறான், காய்கறி உணவு சாப்பிடுறான். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வரணும்? ஏன் நம்ம செய்ய வைக்கப்படணும்? ஆதியில் நாம் செய்த தொழில் என்ன, வேலை என்ன? நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி. தண்ணீர் என்பது வெறும் மனித தேவை மட்டும்தானா என்று அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சுப்பார். அது உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா? பூச்சி செத்தா என்ன, புழு செத்தா என்ன நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் செத்தா நாம செத்து போயிருவோம்ன்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை உணர்த்துவதுதான் கல்வி இருக்கு. திரும்ப திரும்ப நாங்க இந்த தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டு பேசுற தண்ணீர் என்ன வீட்டு வாசல கடையில காசு கொடுத்தா தண்ணீர் கிடைக்குதுங்கிற. எத்தனை நாளைக்கு தண்ணீரை அவன் கொடுத்துட முடியும் நீ யோசிச்சுப்பாரு. எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும்? கடைகள்ல நாம வாங்கி குடிக்கிறோம், உயிர் வாழலாம். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? மற்ற உயிரினங்களை பற்றி ஏன் நீங்க கவலைப்படுற? மற்ற உயிரினங்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? காக்கை எப்படி தண்ணி குடிக்கும்? ஒரு பாம்பு கொத்த வருது, பாம்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? பயந்து ஓடுவீங்க. ஆனால் ஒரு பாம்பு வந்து இப்படி நின்றுகிட்டு இருக்கும்போது அவர் போத்தல திரும்பி கொடுக்குறீர்கள், அது தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போகுது. பாருங்க, நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தான் மாடி தோறும் தெருக்கள் தோறும் தொட்டியை வச்சு, மாடியில சட்டியை வச்சு காக்கை குருவி மைனாக்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு பூஜை விஷயம். நீங்க எவ்வளவு பெரிய முரணை நீங்க சந்திக்கிறீங்க, எவ்வளவு பெரிய முரண்பட்ட சமூகமாக மாறி இருக்கு பாருங்க. காடுகளில் இருந்துதான் நமக்கு அருவி வந்தது, நீர் வந்தது, ஆறு வந்தது, ஆறிலிருந்து நீர் வந்தது, அப்புறம் சோர் வந்தது, வயிறு வந்தது, உயிர் வந்தது, வாழ்க்கை வந்தது. இதெல்லாம் அந்த காடுகளில் தொட்டியை கட்டி கொண்டு போய் நாம அந்த காடுகளில் வாழ்கிற உயிரினங்களுக்கு, விலங்குகளுக்கு தண்ணியை ஊற்றும். எத்தனை நாளைக்கு ஊற்றிருவீங்க? எப்படிப்பட்ட போக்குது? அப்ப இங்க என்ன நடந்துச்சு? தண்ணீரை மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றியதுதான் மிகப்பெரிய கொடுமை. நாம் கடையில வாங்கி பிடிக்கிறோம். மற்ற உயிரினங்கள், ஒரு மாடு, ஆடு, சிங்கம், புலி, கரடி, யானை, காக்கை, குருவி, கொக்கு, மயில், மைனா, இதெல்லாம் எங்க போகும்? யாரும் சிந்திக்கல. அப்ப இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிந்தால் உலகம் அழியும். உலகம் என்பது மனிதனுக்கு மட்டும், மனிதன் மட்டுமே உலகமா? இல்லையே. பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்தா அதுல ஒருத்தன் தான் மனிதன். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை மனிதன். ஆனால் உலகில் உள்ள மற்ற எந்த உயிரினங்களாலும் இயற்கைக்கு ஆபத்து இல்ல. கடைசியாக வந்த மனிதனால் தான் இயற்கைக்கு ஆபத்து இருக்குது. தேனீக்கள் மட்டும் இறந்து போனார் 4 ஆண்டுகள் கூட மனித உயிரினம் இருக்காதுன்றான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தேனீக்கள் இருக்கா? இறந்து போயிட்டது, அழிந்து கொண்டிருக்குது கண் முன்னே. தேனீக்கள் இறந்தா என்ன? உயிர் பெருக்கம் இருக்காது, உற்பத்தி பெருகாது, உயிர் சூழல் இருக்காது, பல்லுயிர் பெருக்கம் இருக்காது. எப்படி தேனீக்கள் சாகுது? தேன்கூட்டில இருந்து ராணி தேனி கட்டளை இடுது. அது உணவு தேவைக்காக தேன் எடுக்க போகுது, எல்லாம் தேன் எடுக்க போகுது. அப்ப பூக்களில், செடிகளில், எல்லா இடங்களையும் நம்ம என்ன பண்றோம்? இந்த விஷ மருந்துகளை, பூச்சிக்கொல்லிகளை தெளித்து வச்சிருக்கோம். கீழே வேர்ல கந்தக உரங்களை, ரசாயன உரங்களை போட்டு விட்டுரும். இது எல்லாம் விஷமாக வளருது, விஷமாக பூக்குது எல்லாமே.
உள்ளே இருக்கிற தேனும் நஞ்சாகி இருக்குது. இந்த இந்த பூச்சிகள் வரும்போது நல்ல தெளிவா வருது, தான் எந்த வழியில் பயணித்து வந்தோம். இந்த பூவில் உட்கார்ந்து தேனை உண்ட பிறகு, விஷத்தை குடித்த பிறகு மயங்கிருது. எப்படி தண்ணி அடிச்சவன் நிலைதடு மாதிரி எந்த பக்கத்துல இருந்து வந்தான், வீடு எங்க இருக்கு, முகவரி எங்க இருக்குன்னு தெரியாம தெருவில் மயங்கி மட்டையாய் கிடக்குறானோ, அப்படி இந்த பூச்சிகள் எந்த திசையில் பயணித்து வந்தோம் என்று திசை தெரியாது, திசை மாறி மயக்கத்தில் போய் விழுந்து விழுந்து செத்துருது. கடைசியாக ராணி தேனி அங்கே காத்திருந்து எந்த பூச்சியும் வராதனால் அது தற்கொலை பண்ணி செத்துருது. இப்படியாக தேனீக்கள் தினந்தோறும் அழிந்து கொண்டிருக்கு. அது கவனத்தில் எடுக்கணும். நாங்க இந்த பூச்சிகளை எல்லாம் பாதுகாக்கும் போது ரொம்ப பேர் சிரிச்சான். இன்னைக்கு ஜெர்மனி சட்டம் போட்டிருக்கு இந்த பூச்சிகளை காப்பாற்றணும். கடலே கரையே வனமே சனமே நிலமே கொலமே இடமே தடமே. இப்ப சிட்டுக்குருவி செத்துருச்சு, காக்கை செத்துருச்சு, எல்லாம் செத்துருச்சு. தண்ணியில நிறுத்திருக்க, அது சபிச்சுட்டு செத்துருச்சு. நாசமா போங்கடான்னு சொல்லிடுச்சு. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், மொட்டை மாடி இருந்தா தொட்டி மாதிரி வச்சு ஏதோ மைனா காக்கா கொக்கு வந்து உட்கார்ந்தா துடிக்கிற மாதிரி சீட்டுக்கிட்டு உட்கார தண்ணியை ஊத்தி ஊத்தி வைங்க. எதையாவது செய்யுங்க. நம்ம வர்ற வரைக்கும் வந்தா நம்மளே குளத்தை வெட்டி ஆற வெட்டி ஏரிய வெட்டி நடத்துவோம். கருப்பட்டி பூதாங்கோடு மண்ணு சட்டி அதோட கூடு கட்டி ஆரம்பிச்ச நகரிக்கும் செஞ்சன ஜனக்கு ஜன மக்களே. உப்புக்கு சட்டு கொட்டு முட்டைக்குள்ள சட்டு கொட்டு அட்டைக்கு ரத்த கொட்டு கிட்டிக்குள்ள கிட்டி வெட்டு. குறிஞ்சி திணையில வேட்டையாடி சாப்பிட்டோம், கீழே இறங்கணும். ஏன் வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம். ஆடு மாடு வளர்க்க தொடங்கினோம், கீழே இறங்கினோம். நிலம் பள்ளமா இருந்துச்சு, நதி ஓடிச்சு, குளிச்சோம், நாகரிகம் அடைஞ்சோம். அங்கே தங்கி வாழலாம் முடிவெடுத்தோம். அந்த இடத்துல என்ன பண்ண, ஏன் நமக்கான உணவுப் பொருளை விளை வச்சு சாப்பிட முடிவெடுத்தோம், விளைய வச்சோம். வேளாண்மை இது ரெண்டு தான் முதல்ல நம்ம செஞ்சது. இப்போ உனக்கு கேவலமா இருக்கு, சாப்பிடாத சாப்பிடாத. 3 வேளை சாப்பிடுற. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது ஒரு பொறியாளரை சந்திக்கிறான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது வழக்குரைஞரை சந்திக்கிறான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது மருத்துவரை சந்திக்கிறான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். ஆனால் அவனை பற்றி சிந்திக்க மட்டும் மறுக்கிறான். இதான் கொடுமை. எதுக்கு இந்த பூச்சி கொல்லணும்? பூச்சிகளை வண்டுகளை கொன்னுட்டால் உயிர் பெருக்கம் எப்படி வரும்? பல்லுயிர் பெருக்கம் எப்படி வரும்? ஒரு காய் பூக்கும், ஒரு செடி கத்தரிக்காய் பூக்கும், சுரக்காய் பூக்கும், பூசணிக்காய் பூக்கும், முருங்கைப்பூ பூக்கும். எப்படி காய்க்கும்? காய்க்காது. இந்த தேனீக்கள், இந்த பூச்சிகள், இந்த வண்ணத்து பூச்சிகள், இந்த வண்டுகள் தன் உணவு தேவைக்காக இந்த பூக்களில் தேன் உண்ண போகிற போது தன் மூக்கிலும் தன் இறக்கையிலும் மகரந்தத்தை ஒட்டி கொண்டு அடுத்த பூவுக்கு பறந்து போய் அந்த மகரந்தத்தை அந்த பூவோடு கடத்தும் போதுதான் அது சூழ் கொண்டு கரு கொண்டு காய்க்குது. உயிரியல் உண்மை. அப்ப இது தெரியாம பூச்சி செத்துருச்சு, பூச்சி செத்துருச்சு, பூச்சி செத்துருச்சுன்னா உற்பத்தி பெருக்கம் இருக்காது. உற்பத்தி பெருக்கம் இருக்காத போது, விளைச்சல் இல்லாத போது உணவு பஞ்சத்தை இந்த தேசம் சந்திக்கும். சந்திக்கும் போது பன்னாட்டு முதலாளிகளின் வர்த்தக சந்தைய வர்த்தக நிலமாக இது மாறும். இதுதான் இங்க இருக்கிறது. அவனுடைய வியாபார தலமாக மாறும். பூச்சி வண்டுலாம் செத்துருச்சுன்னா என்னன்னு நம்ம கேட்கல. காக்கை குருவி எல்லாம் செத்துருச்சுன்னா என்ன? அப்படிதானே? காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி ஆட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூவச்சு அது போட்டு வச்ச எச்சம் தானே காடா மாறிச்சு, நம்ம நாடா மாறிச்சு, இந்த வீடா மாறிச்சு. காடு இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க காடு. யாரு நம்ம அப்பனா நம்ம ஆத்தாளா நட்டது, நம்ம தாத்தாவா பாட்டனா நட்டது இல்ல. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். அதை கவனிச்சுக்கணும். இந்த பறவைகள் நட்ட மரம், ஆலமரம், அரச மரம், லட்சக்கணக்கான பழங்கள் பழுத்து விழுகுது. ஆனா கீழே மரத்துக்கு கீழே ஒரு ஆலங்கண்டு இல்ல ஒரு அரசல் கண்டு எடுத்துட்டு பார்ப்போம், முளைக்காது.
அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? அத காகம், அத சிட்டுக்குருவி, அல்லது மைனா, வவ்வால் போன்ற பறவைகள் போய் அதை சாப்பிடணும் உணவா. அது சாப்பிட்டு கழிவா கொண்டு போடணும். போட்டால் தான் அது முளைக்கும். அப்ப இயற்கை என்ன பண்ணுது? இயற்கை என்ன பண்ணுது? இந்த விதைகளுக்கு ரெக்க வைக்குது. அதுதான் வவ்வால், அதுதான் மைனா, அதுதான் கொக்கு, அதுதான் சிட்டு, அதுதான் காக்கா. அந்த இடத்திலேயே அது விடாது. இந்த காக்கா தின்னுட்டு, மைனா தின்னுட்டு, இந்த வவ்வால் தின்னுட்டு, சிட்டுக்குருவி தின்னுட்டு பறந்து போய் மலைகள் மேல அங்க இங்க கழிவ போடுது. அங்கங்க மரங்கள் முளைக்குது. அதை பாதுகாப்பது யார்? புலி, சிங்கம், யானை, கரடி, குரங்கு, மலைப்பாம்பு, இந்த நாகப்பாம்பு, இந்த வண்டுகள், பூச்சிகள் தான் அந்த காடுகளின் காவலர்கள். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். ஏன் அந்த காடு? அந்த காடுகள் குளிர்வாக இருக்கிறதுனாலதான், குளிராக இருக்கிறதுனாலதான் குளிர்ந்து மேலே போகிற நீராவி அப்படி மேகமா போற அந்த மேகம் அங்க போய் படுக்குது. குளிரா எங்க இருக்கோ அங்க நீரை கொட்டிடுது. அப்ப காடுகள் அதிகமாக மழையை பெறுது, மழைப்பொழிவை பெறுது. அந்த மழைப்பொழிவில் அந்த காடுகளில் இருக்கிற சோலை புல்கள், சோலை காடுகள், புற்கள் தன் உணவு தேவைக்கு தண்ணீரை உறிஞ்சி வைக்குது. குழந்தைகள் சாப்பிடும் போது கொஞ்சம் வாய்க்கிலையும் கொஞ்சம் வெளியிலையும் சிந்துவது போல அந்த புல் தனக்கு உணவு போக மீதி சில துளிகளை, மழை நீர் துளிகளை உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான புல்கள் உருட்டி விடும் போது அது பேரறிவாக உருண்டு வந்து கொட்டுது. அது ஆறா ஓடி வருது. அதுல நீர் வருது. அந்த நீர்ல இருந்தா நமக்கு சோறு வருது. சோறுல இருந்தா உயிர் வருது. உயிர்ல இருந்தா ஊர் வருது. நல்லா கவனிச்சுக்க, ஊர்ல இருந்தா உலக வருது. எனவேதான் நீரின்றி அமையாது உலகு, இனி யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழர் மறைபாடு. நாம இப்படி சாலையில போறோம். மலை, மலை, காடு, மலை, அருவி, ஆறு நம்ம பார்க்கிறோம். அவன் மலை, காசு, பணம், துட்டு, வெட்டு. ஆற பார்க்கிறோம். ஆஹா, மணல், தங்க துகள். மணல் உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி. மணல் சிறந்த நீர் தேக்கி. ஆஹா ஆஹா, அவன் மணல், அல்லு, காசு, பணம், துட்டு. மரம், மரம், மரம் மண்ணின் வரம். மரம் மழை, பறவை பட்சிகளின் வீடு, பறவை பட்சிகளின் உணர்வு. மரம் நிழல், மரம் மூச்சு காற்று, மரம் உயிர். அப்படின்னு நம்ம அவன் மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு. இவன் நீங்க எல்லாரையும் ஒரு நாள் முச்சந்தில் நிக்க வச்சு விளக்க மாத்தால அடிச்சு சாணியை கரைச்சு இந்த 10 ஏக்கரை வித்துட்டா காசு கொண்டு கடைக்கு போனா காய்கறி எங்க இருந்து வரும்? யார் கொண்டு வருவா? ஆகாய விமானத்தில் பறக்கிறீர்கள், வளர்ச்சி. விமானத்தில் பயணிக்கிறவனுக்கும் உணவு பூமியில் இருந்தா போகணுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இந்த தாய், பூமி தாய் தந்தது. இரும்பு, வைரம், மாணிக்கம், நல்லா கொஞ்சிக்கணும். எல்லாமே எல்லாம் இந்த தங்கம், நீர், சோர், எல்லாம் உணவு, உடை, வீடு, காரு, பங்களா எல்லாமே இந்த தாய் தந்தது. இந்த தாயை கொண்டாடாவதை விட்டுவிட்டு கொலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ஒண்ணுதா? இல்ல, உன் சந்ததியினரோடது, உன் பிள்ளைகளுடையது. நீ யார்? வாடகைக்கு வாழ்ந்துட்டு இருக்க. நீ என்ன செய்யணும்? வீட்டை காலி பண்ணி போகும்போது பத்திரமா ஒன்றை ஒப்படைச்சிட்டு போகணும். இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களோடது. அதுல நீயும் ஒருத்தன். எல்லா உயிர்களும் வாழ்ந்தால்தான் மனிதன் வாழ முடியும். எல்லாம் செத்துட்டா மனிதன் வாழ முடியாது. உயிருள்ள
விவசாயம் தர முடியாது என்று சொன்ன வேலை தேர்தல் ஆணையம் எனக்கு விவசாயியை கொடுத்திருக்குன்னா அது காரணம் விவசாயம் வேணும் உயிரோடு இல்ல. அதையே எனக்கு கொடுத்திருக்கு, நம்ம கொடுத்திருக்கு. உயிரை கொடுத்தேனும் வேளாண் குடிமக்களை வாழ வைத்து விடுவார்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் என்பதால்.